கைனகாலஜிஸ்ட் இல்லை ஆப்ஸ்டடிஷியனை பார்க்கணுன்னா ப்ரெக்னென்சி ஆனால் தான் போகணுமா அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, அதாவது நம்ம அடலசன்ட் பீரியட்லேயே கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒன்ஸ் எப்போ மெனார்கி அட்டைன் பண்ணுறாங்களோ அப்பையிலேருந்தே அவங்க பாடியை நம்ம அந்த பீரியடுக்கு, அதாவது ப்ரெக்னென்சி பீரியடுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அதாவது ஹீமோகுளோபின் டிஃபிஷியன்சி இல்லாமல் இருக்கா, அதே மாதிரி டிவார்மிங் பண்ணி மாத்திரை சாப்பிட்டுட்டு வேர்ம்ஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹார்மோன்ஸ் கரெக்டாக இருக்கா, தைராய்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ தைராய்டு ப்ராப்ளம் வரதுனால. அதுக்கப்புறம் ஒபிசிட்டி ஆகாமல் நம்ம பாடியோடைய வெயிட்டை BMI நம்ம கரெக்டா வச்சுக்கலாம். ஒரு மினிமல் பிசிக்கல் ஆக்டிவிட்டியை பண்ணிக்கலாம். ஸோ கைனகாலஜிஸ்ட் நமக்கு வேற ஏதாவது சிம்டம்ஸ் இருந்ததுன்னா, அதாவது பீரியட்ஸ் அதிகமா போகுது, பெயின் இருக்கு, இரகுலர் பீரியட்ஸ் இருக்கு, அப்படிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்கள போய் முன்னாடியே பார்த்து செக் பண்ணி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அதுக்கான மெடிசனை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். அதே மாதிரி கல்யாணம் ஆக போற சமயத்திலையும் நம்ம ஃபோலிக் ஆசிட் மாத்திரையை டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு அதை ரெகுலராகவே எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஆஃப்டர் மேரேஜ் நீங்க போயிட்டு உங்களோட ஹீமோகுளோபின், உங்களோட ஹார்மோனல் ஸ்டேட்டஸ், உங்களோட யூட்ரஸ் எல்லாமே நார்மலா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அப்பயுமே ஃபோலிக் ஆசிடை நீங்க கண்டினியூ பண்ணலாம். இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷனோ, டயபெட்டிஸ், தைராய்டு இதெல்லாமே முன்னாடியே வருது. ஸோ அதுக்கெல்லாம் மெடிசன் எடுத்துட்டு இருந்தோம்னா ப்ரெக்னன்சி அப்போ ஆனதுக்கு அப்புறமா நமக்கு முன்னாடியே இருந்தது, அதனால பேபிக்கு அஃபெக்ட் ஆகுமே அப்படின்னு நம்ம பயப்படாம இருக்கலாம். ஸோ அது நமக்கு பேபியை நல்லபடியாக குழந்தைய பெற்று அவங்களுடைய மூல வளர்ச்சியும் அவங்களோட ஹெல்த்தும் நல்லா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ப்ராப்ளம் இருந்தால் தான் கைனகாலஜிஸ்ட்டை போய் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு நார்மல் செக்கப்பாகவே கூட நீங்கள் முன்னாடியே போய் கைனகாலஜிஸ்ட்டை பார்க்கலாம்.